ஹோஸ் காலரில் ப்ராப்ளம்னா திரும்ப அந்த ஹோஸ் காலரே மாற்றாதீங்க. இந்த ஹோஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. பட் அந்த காலர் வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து அதே சைஸில் காலர் கிடைக்காது. ஸோ நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். பட் இங்கே அப்படி பண்ணலை. 10 வருஷமாக ஓடிட்டு இருந்த மோட்ரு வந்து சடனாக தண்ணி எடுக்கல. இதுக்காக 5 எலக்ட்ரிஷியனை கூப்பிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்துமே அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகலை. அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த ஹோஸ் காலர் தான். இந்த ஹோஸ் காலர் எப்படி ஃப்ரீயாக ஏறுதுன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ப்ளம்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா டஃப்லான் டேப் சுற்றி போட்டிருக்காரு. அப்படி சுற்றி போட்டோம்னா கண்டிப்பாக ஏர்லாக் ஆகும். இது வந்து ஒரு 5 டைம் பண்ணிட்டாங்க. பட் திரும்ப திரும்ப சேம் ப்ராப்ளம். நம்ம வந்து செக் பண்ணியிருக்கிறப்போ நோட்டீஸ் பண்ணோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3/4 இன்ச்சில் யூபிவிசி பைப் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஏற்றுறோம். ஹீட் பண்ணி ஏற்றுறப்போ டைட் ஃபிட்டிங்கில் போகும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு கரெக்டாக யோசித்து நம்ம வேலை செய்கிறப்ப தான் இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகும். இங்கே இருக்கிறது க்ரீன் ஹவுஸு. பட் நான் கனெக்ட் பண்ணுறது யூபிவிசி. ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம அதை பண்ணோம்னா தான் இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆகும்னா அதை நம்ம பண்ணுறோம். அதைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து வேலை செய்யணும். நம்ம சர்வீஸ் பார்க்குறப்ப கெப்பாசிட்டர் மாற்றுறது வந்து ரெக்கமெண்டடு. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வால்வ் வச்சுருக்காங்க. இந்த வால்வ் இந்த இடத்துல வைக்கக்கூடாது. பட் வச்சுருக்காங்க. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல. வாட்ரு ஊற்றி பார்த்தோம், நல்லாவே நின்றுச்சு. அப்போ வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. நம்ம ஊற்றி பார்த்துட்டு மோட்டரை எடுத்து விட்டாச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.